ஹாய், ஹலோ, வெல்கம் டு சசி ஸ்பீக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, போஸ்ட் ஸ்டடி ஒர்க்ல இருக்கிறவங்க எப்படி ஸ்பான்சர் ஜாப்ஸ் கண்டுபிடிக்கிறது, என்ன டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணா நமக்கு ஈஸியா ஒரு கரியர் பில்ட் பண்ண முடியும், நமக்கு புடிச்ச ப்ரொஃபஷன்ல. அதுக்கான டிப்ஸ் தான் இது. டிப்ஸ் வீடியோ தான். ஸோ, இது ரொம்ப வொர்க் ஆயிருக்கு. இத நான் நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க ஸ்பான்சர்ஸ கண்டுபிடிச்சு, வேலையில சேர்ந்து, அவங்க கரியர பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. மல்டிபிள் வேஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த வே. என்னோட ஒரே சஜஷன் ஏஜென்ட்டுக்கு காசு குடுக்காதீங்க. ஆ லாயர்ஸ்க்கு அனாவசியமா காசு குடுக்காதீங்க. நெறைய ஸ்கேம் நடக்குது. ஸ்பான்சர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் குடுக்காதீங்க. யூ வில் லூஸ் யுவர் மனி. ஓகே. அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒருத்தவங்க போஸ்ட் ஸ்டடி ஒர்க்ல ஏற்கனவே இருக்காங்க அப்படிங்கிறவங்க, எப்படி ஒரு ஸ்பான்சர் ஜாப் கண்டுபிடிக்கணும்? இல்ல போஸ்ட் ஸ்டடி இருக்கவங்க எந்த டைப் ஆஃப் ப்ரொஃபஷன் எடுத்து, அடுத்தது ஆஃப்டர் 2 இயர்ஸ் நமக்கு ஒரு ஸ்பான்சர் வேணும் அப்படிங்கிறவங்க, ரைட் ஜாப்ல எப்படி போயிட்டு உட்காரணும் அப்படிங்கிறதுக்கான வழி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள்ல போயிட்டு லைசென்ஸ்ட் ஸ்பான்சர் ஒர்க்கர்ஸ் யுகே போட்டிங்கன்னா, இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் லைசென்ஸ் ஸ்பான்சர் ஒர்க்கர்ஸ்ன்னு வரும். ஓகே. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆஃப் ஒர்க்கர் அண்ட் டெம்பரரி ஒர்க்கர் லைசன்ஸ் ஸ்பான்சர்ஸ். இந்த லிஸ்ட் என்ன கொடுக்கும்னா, எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க யூகேல, யாராலலாம் ஸ்பான்சர் பண்ண முடியும், ஒரு ஒர்க்கை எப்படி யாராலும் ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் ஆகும். ஓகே. இதில் ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபில்டர் அப்ளை பண்ணி நான் இதில் டேட்டா போயிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்பான்சர் ஓட கேட்டகரிஸ் கிடைக்கும். டெம்பரரி ஒர்க்கரா, ப்ரீமியமா அப்படின்ட்டு. ஸோ ஒர்க்கர் ஏ ரேட்டிங், ஸ்மால் மீடியம் ஸ்கேல். இந்த ஏ ரேட்டிங்கில் இருக்கிறத கொடுங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்க்கு. ஓகே. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் லிஸ்ட் ஆஃப் ஏ ரேட்டிங் ஸ்பான்சர்ஸ். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 120,000 ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. 120,000 ஸ்பான்சர்ஸ் டோட்டலாக இருக்காங்க. ஸோ ஸோ ஈஸியாக உங்களால் ஒரு ஸ்பான்சரை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே. பட் அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும். போஸ்ட் ஸ்டடி ஒர்க் இருக்கிறப்பயே நெக்ஸ்ட் அந்த 2 இயர்ஸ் வீசா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசாவில் நம்ம கரியரை எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து டெய்லியும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரைட் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா, யூ வில் டெஃபினெட்லி கெட் அ ஸ்பான்சர். யூ வில் டெஃபினெட்லி கெட் அ வெரி நைஸ் ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 1. ஓகே. நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா, ஐடியில் இருக்கிற கம்பெனியை லிஸ்ட் பண்ணுங்க. காமன் டெர்ம்ஸ், காமன் கீவேர்ட்ஸ்னா கன்சல்டிங், டெக்னாலஜிஸ். இப்போ கேர் ஹோம்ஸ்னா கேர், ஃபார்மசினா ஃபார்மசி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு ஃபைன் பண்ணுங்க. ஏன்னா 120,000 இருக்கப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாத்தையும் போயிட்டு இது எந்த கம்பெனின்னு சர்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு டெக்னாலஜி அப்படின்னு வச்சு ஃபைன் பண்ணுறீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே. நிறைய டெக்னாலஜிஸ் கம்பெனி இருக்குது, எல்லாம் ஸ்பான்சர். இப்போது அதே மாதிரி கேர் ஹோம்ஸ், ஹோம்ஸ் கேர் பார்த்தீங்கன்னா, கேடாக் ஹோம் கேர் லிமிடெட் ஸ்வான்சியில் இருக்குது. கேர்லியன் ஹவுஸ் கேர், கேரியோ ஹெல்த் கேர், லைஃப் கேர், நிறைய கேர் ஹோம்ஸ் இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், ஹோட்டல் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இதில் கேட்டகரி எடுக்கிறது கஷ்டம். இது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ்ன்ட்டு இதை இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் பார்க்கணுன்னா அது வேறு வழியில் பார்க்கணும். அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸை ஒரு
ஒரு குரூப்பா ஒர்க் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஓகே. நம்ம ஒரு ஐடி படிக்கிறீங்களா? இல்ல நெட்வொர்க்கிங் படிக்கிறீங்களா? இந்தந்த கம்பெனிஸ்லாம் இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட்டு அத சூஸ் பண்ணுங்க. எல்லா லிஸ்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லல. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிய போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். நீங்க போஸ்ட் ஸ்டடி ஒர்க்ல இருக்கிறப்பயே, இல்ல ஸ்டூடெண்ட்டா இருக்கிறப்பயே அதுக்கான வொர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த மாரி லிஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஸோ இந்த கம்பெனி வந்து ஆல்டனா டெக்னாலஜிஸ் யுகே லிமிடெட்னு இருக்கு. ஓகே. ஸ்கில்டு ஒர்க்கர் எடுக்குறான். ஓகேவா? ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்பான்சர் வச்சிருக்கான். ஸோ நீங்க படிக்கிறப்பயே ஒரு என்ன பண்ணணும்னா, இந்த கம்பெனில ஏதாவது ஜாப்ஸ் அவைலபிள் இருக்கா? இல்ல என்ன டைப் ஆஃப் கம்பெனி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கம்பெனின்னு சொல்ல, இது எக்ஸாம்பிள் இது மாரி நெறைய டெக்னாலஜிஸ் கம்பெனி இருக்கு. அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது, போய் Googleல ஆல்டனா டெக்னாலஜிஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா, அவங்களோட வெப்சைட் கிடைக்கும். ஓகே. ஸோ இதான் அவங்களோட வெப்சைட். ஓகே. ஸோ இதில போயிட்டு இங்க மேல கரியர்ஸ் இல்ல. ஸோ டெஃபினட்டா ஃபூட்டர்ல வந்து அ அவங்க கரியர்ஸ் இருக்கும். ஓகே. அந்த கம்பெனிய பத்தி ஓவராலா பாருங்க. போயிட்டு வியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதில போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினியரிங், ஐடில இருக்கவங்க இன்ஜினியரிங் இல்ல மெஷின் லேர்னிங். இதில போனீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா, அ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேக் எண்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர், த்ரெட் அண்ட் வல்னரபிலிட்டி. இப்ப சைபர் செக்யூரிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, செக்யூரிட்டி இந்த மாரி 3 போஸ்டிங் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, லண்டன் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இத ஓப்பன் பண்ணி இத ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன கேட்குறாங்க. டெக்னாலஜிஸ், பைத்தான், PySpark இந்த மாரி டூல்ஸ். ஸோ இத வந்து நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கிறப்பயே வந்து ஆ பிக் பண்ணுங்க. இந்த டெக்னாலஜிஸ்ன்னு படிக்க சொல்ல, பட் ஒரு காமனா ஒரு டூல் செட். ஓகே. நீங்க டெவாப்ஸ்ல தான் போறீங்க, இல்ல ஒரு ஐடில போறீங்க. என்ன டூல் செட்டு, எந்தெந்த ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட் கம்பெனி எடுத்துட்டு, அத எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல போஸ்ட் ஸ்டடில இருக்கிறவங்க, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா இருக்கிறப்பயே வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து அக்வயர் பண்ணணும். ஓகேவா? அக்வயர் பண்ணிட்டு, இந்த மாரி கம்பெனிஸ அப்ரோச் பண்ணணும். எப்படி அப்ரோச் பண்ணணும்? இந்த ஜாப் இருக்கோ இல்லையோ, ஓகே. இதுல லிஸ்டிங் இருக்கோ இல்லையோ, கரியர்ஸ்ல லிஸ்டிங் இருக்கோ இல்லையோ, பட் உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இருக்குன்ட்டு. ஸோ, இவன வந்து அடுத்தது வந்து இந்த கம்பெனியோட டாலன்ட் அக்விசிஷன் டீம குடுக்கணும். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பீப்பிள்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஓகே. சம் பீப்பிள் ஆர் கம்மிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் பேத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால வந்து அ இந்த இந்த போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸோட வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஸோ யூ நீட் டூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஓகே. இந்த மாரி லிஸ்ட் ஆஃப் ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்துட்டு, ஓகே. அட்லாண்டால போயிட்டு அவனோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணணும். லிங்க்டின் போயிட்டு, அவனோட லிங்க்டின் ப்ரொஃபைல ஓகே. இதுதான் உங்களோட அ லிங்க்டின் பேஜ். எல்லா கம்பெனியும் லிங்க்டின் பேஜ் வச்சிருப்பாங்க. ஓகே. போயிட்டு ஜாப்ஸ்ல பாருங்க. அங்கேயும் ஜாப்ஸ் வச்சிருப்பாங்க. டேட்டா இன்ஜினியர்லாம் வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் நியூயார்க் ஒன். பட் உங்கள நியூயார்க்ல தான் இருக்கு. நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள நீங்களே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஸோ தே மே டேக் ஃபார் லண்டன் ஆல்சோ. டேட்டா இன்ஜினியர் வந்தா லண்டன்ல கூட எடுப்பாங்க. ஸோ இவ்ளோ பொசிஷன்ஸ் ஓப்பன் வந்து லிங்க்டின்குள்ள இருக்கு. அந்த வெப்சைட் அப்டேட் பண்ணாலும் லிங்க்டின்குள்ள இருக்கு. பட் வாட் யூ நீட் டு டூ இஸ், ஓகே. ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு டேட்டா இன்ஜினியரே அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அவங்களோட பீப்பிள்ல போயிட்டு
கிளிக் பண்ணி டேலண்ட், யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஹெச்ஆர் ஆஃப் த கம்பெனி. ஸோ டேலண்ட் அக்விசிஷன் தான் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க. ஓகே, ஹெட் ஆஃப் டேலண்ட். ஓகே, இவங்க இருக்காங்க, பெத் வெக்ஸ்டெல் இருக்காங்க. அப்புறம் வந்து டேலண்ட் அக்விசிஷன் பிரிகெட் மோர்டாக் இருக்காங்க. ஓகே, டேலண்ட் அக்விசிஷன் இவங்கள வந்து கனெக்ட் கொடுங்க. ஓகே, மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இவங்கள மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் அ ப்ரீமியம் ட்ரையல். ஓகே, 1 மந்த் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணால் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரி வந்து நான் இந்த பொசிஷன் அப்ளை பண்ணுறேன், நான் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா இருக்குது, டேட்டா இன்ஜினியர், ஐ எம் அ டேட்டா இன்ஜினியர், ஐம் லுக்கிங் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு கேளுங்க. ஸோ ஈவன் லிஸ்டிங்கில் இல்லாத ஜாப்ஸ் கூட தே வில் புட் into the project manager or hiring manager. இல்லை they will have your CV in there. You send your CV. ஸோ அவங்க சிவியை வந்து அவங்க டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஓகே, that will be very helpful. Every like 1 month நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் இன் லிங்க்டின். ஓகே, அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கான்ட்டு இந்த அப்படி பண்ணுறது எதனாலனா உங்களுக்கு ரேப்போ பில்ட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அவங்க மூலியமா வேற யாருக்காவது கூட அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ ரைட் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட் டைம் இட் செல்ஃப். ஓகே, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்பே பண்ணணும், இல்லை போஸ்ட் ஸ்டடி ஒர்க் இருக்கப்போ பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்க ஜாப் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜாப் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஸ்பான்சர் இருக்குது கண்டிப்பாக. இஃப் யூ கோ அண்ட் பெர்ஃபார்ம் வெரி வெல் they will definitely sponsor you. ஸோ அது வந்து அடுத்தது எப்படி நம்ம அதை வந்து பண்ணணும்ட்டு, இது வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசாவில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் ஆஃப் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் டு லுக் ஃபார் ஸ்பான்சர்ஸ். ஓகே, லாஸ்ட் 3 மாதத்தில் வந்து ஸ்பான்சர் கிடைக்குதுன்னா ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் அன்டில் யூ ஹாவ் சம் லக் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கிடைக்குதுன்னா கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டு என்னென்ன கம்பெனி இருக்குது, என்ன டெக்னாலஜி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடி. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது இது ஃபஸ்ட்டு லிங்க்டின். ஒரு கம்பெனி கம்பெனி லிஸ்ட் எடுக்கணும், அந்த கம்பெனியை போய் லிங்க்டின்ல பார்க்கணும், அவங்களோட ஒரு ரேப்போ பில்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ஒரு 50 கம்பெனிஸ், அதாவது 50 ஸ்பான்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ். சின்ன கம்பெனியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப டெசிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய கம்பெனியில் போனீங்கன்னா உங்களால் வந்து ரீச் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ரீச் பண்ணுற பீப்புள், லிங்க்டின்ல ரீச் பண்ணுற பீப்புள்னால வந்து ஹெல்ப் ரொம்ப கிடைக்காது. ஓகே, ஜாபும் கிடைக்காது. கிடைக்காது மீன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, சின்ன கம்பெனியாக இருந்தால் ஃபாஸ்ட் டெசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து யூ டார்கெட் ஸ்டார்ட் வித் ஸ்மால் கம்பெனிஸ். ஒர்க்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அவங்களால வந்து டெசிஷன் மேக் பண்ணி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, தட்ஸ் ஒன் திங். அடுத்தது வந்து இதே எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேர் ஹோம் பார்க்குறோம். ஓகே, ஸோ ரைட், 7 Arches நர்சிங் ஹோம். ஓகே, இது வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ கேர் ஹோமில் போகிறாங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ பிரெண்ட்வுட் ஹோம்ஸ், 7 Arches நர்சிங் ஹோம் இருக்குது. அவன் வந்து ஏ ரேட்டிங் வச்சுருக்கான். அப்போ ஒருத்தவங்க வந்து கேர் ஹோமில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா சேம் திங், கோ அப்ரோச் திஸ் கேர் ஹோம். ஓகே, போய் கூகுளில் போடுங்க, 7 Arches நர்சிங் ஹோம்னு போடுங்க. போட்டால் இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் வரும். ஓகே, அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபூட்டர் பாருங்கள். ஃபூட்டரில் வந்து மேலே ரிசோர்ஸஸ் இல்லைனாலும் ஃபூட்டரில் இருக்கும், யாரை காண்டாக்ட் பண்ணணும். இங்கே அட்மின் அண்ட் ப்ரூக்வேல் ஹெல்த் கேர் இருக்குது. இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, நான் வந்து ஒரு கேர் ஹோமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், உங்கள் சிவி அனுப்பிச்சு எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இவங்கள்ட்ட ஸ்பான்சர் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஸ்பான்சர் இருக்குது, கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் டூயிங் குட், அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், எப்படி வந்து கம்பெனிக்குள்ளே போயிட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நமக்கு எப்படி ஸ்பான்சர் வாங்குறதுன்ட்டு. ஓகே, ஸோ இது அடுத்தது. இவங்களுக்கும் லிங்க்டின் இருக்கலாம், கேரோம்ஸ்க்கு மோஸ்ட்லி இருக்கான்னு தெரியாது. பட் லெட்ஸ் சர்ச்.
ஸோ லிங்க்டின் பேஜ் இருக்கு. ஓகே. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட்டா இருக்காரு. ஐரிஷ் காஃப்ன்ட்டு ஒருத்தர் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட்டா இருக்காரு. அவங்களுக்கு ஒரு பேஜ் இல்ல ஆக்சுவலா. 7 ஆர்ச்சஸ் நர்சிங் ஹோம்ன்னு இருக்கு. பேஜ் இல்ல. பட் யூ கேன் ஃபைண்ட் பீப்பிள் ரைட்? தி அதர் வே. உங்கள கம்பெனியில போய் பீப்பிள் பண்ண முடியும்னா, இந்த கம்பெனிலயே ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட்டா இருக்காரு. இவர கனெக்ட் பண்ணி, ஓகே, இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஹெல்த் கேர் ஜாப் பண்றேன். எனக்கு வந்து உங்களோட டேலண்டோட பீப்பிள் இமெயில் ஐடி குடுங்க. இல்ல ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். டெஃபினெட்லி. ஹெல்ப் இல்லாம ஹெல்ப் கேட்கறத வந்து தப்புன்னு நெனச்சுக்கக்கூடாது. ஓகே. இந்த ஊர்ல வந்து நெறைய பேர் வந்து ஒரு காமனா ஒரு இது சொல்றாங்க. இந்தியன்ஸ் வந்து நாட் ஏபிள் டு கோ லீடர்ஷிப். ஓகே. லீடர்ஷிப்க்கு முடியல. அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து வி ஆர் நாட் ஸ்பீக்கிங் அவுட். நமக்கு ஸ்கில் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் வி ஆர் நாட் ஸ்பீக்கிங் அவுட். வி ஆர் நாட் ஷவுட்டிங் ஃபார் ஹெல்ப். இந்த மாதிரி ஒரு காமன் திங்ஸ்லாம் வந்து கம்பெனியோட மைண்ட் செட்டில் இருக்கு. ஓகே. ஸோ டெஃபினட்டாக வி ஹாவ் டு ஸ்பீக் அவுட். வி நீட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ இந்த ஐரிஷ் கோஃப் அப்படிங்கிறவர் ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட்டாக அந்த நர்சிங் ஹோமில் இருக்கார். ஸோ இவரை நீங்கள் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட்டாக சேரணும் அப்படின்னு சொல்லி, டோன்ட் ஒரி அபவுட் இனிஷியல் போனோடனே எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவீங்களான்னு கேட்டால் யாருமே எல்லாருமே நோ தான் சொல்லுவாங்க. Take the job if you are interested in nursing home career or healthcare career, care assistant career. Take the job and go that. You know they are having sponsor license, right? After that, you go there, perform well, speak to right people, and get your sponsors done. So, இது type 2 of creating network. ஓகே. தென் நம்பர் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில்லே இல்லை, போஸ்ட் ஸ்டடி பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு போஸ்ட் ஸ்டடிக்கு வந்துட்டேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸ்கில் இல்லை அப்படின்னா, டியூரிங் யுவர் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் டைம் ஆர் டியூரிங் யுவர் ஸ்டூடெண்ட் டைம், வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு பில்ட் அ நெட்ஒர்க் அரௌண்ட் யுவர் ஸ்கில்ஸ். அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறப்பயே ஒரு ஒரு சோஷியல் நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணணும். ப்ரொஃபஷனல் சோஷியல் நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நாட் ஃபேஸ்புக், நாட் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்ல வரல. உங்கள் கரியருக்கான ஒரு நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு டூ திங்ஸ். ஒன், லிங்க்டின்ல போயிட்டு டெய்லி ஒரு 10 கனெக்ஷன் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஸ்கில்ஸ் இருக்க ப்ரொஃபஷனல்ஸை அப்ரோச் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 கனெக்ஷன்ஸ். ஓகே. யூ கேன் ஹாவ் மல்டிபிள் மென்டர்ஸ். ஓகே. மெசேஜ் போட்டு யாராவது அக்செப்ட் பண்ணாங்கன்னா மெசேஜ் போட்டு அவங்க வந்து நல்ல உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொஃபைல் பாருங்கள். போய் பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ப்ரொஃபைல் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு மென்டர்ஷிப் தேவைப்பட்டதுன்னா அவங்கள மென்டராக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேளுங்க. அந்த மாதிரி வந்து யூ சூஸ் கப்புள் ஆஃப் மென்டர்ஸ். ஓகே. டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் 2 மென்டார்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களோட ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுங்க. தே வில் கைட் யூ. ஓகே. லிங்க்டின் இஸ் a great place to find mentors. ஓகே. தென் அகைன் தென் another way. ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் போய் ஒரு பீப்புளை பார்க்கணும், மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா யூஸ் திஸ் சைட். ஓகே. ஐ யூஸ் திஸ் ஒன் meetup.com. ஓகே. ஸோ ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் யூனோ நானே ஒரு ஈவெண்ட்லாம் ரன் பண்ணிட்டுருக்கேன். தட் இஸ் ஃபார் இட்ஸ் கால்ட் கிளவுட் லண்டன். பட் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குது, இல்லை ட்ரேடிங், உங்களுக்கு ஒரு ஏதாவது ப்ரொஃபஷன் வந்து ஜாவாவில் பண்ணணும், ஜாவா ப்ரொஃபஷன் பண்ணணும் அப்படின்னா போய் ஜாவான்னு சர்ச் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டியில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா, இங்கே போனீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் லண்டனுக்குள்ளே. கோ டு meetup.com, ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப். ஓகே. there are lot of cyber security events. Okay. Cyber security group. Okay. London 70, I'll put London. Okay. Search. Okay.
இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இன் பெர்சன், ஆன்லைன் இருக்கு. ஓகே. இன் பெர்சன், ஆன்லைன் இருக்கு. இப்ப சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் ஓகே. டெவ் செக்காப்ஸ்ன்னு ஒரு குரூப் 26 பேர் அட்டெண்ட் பண்றாங்க. இல்ல இங்க பாருங்க 7த் பர்த்டே செக்யூர் ரெப்போ மேனேஜ்மென்ட் அட் ஸ்கேல் வித் உங்களுக்கு எதுவும் புரியாது. ஓகே. மேபி ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். பட் தி ஐடியா இஸ் டு கோ அண்ட் மீட் பீப்பிள் அண்ட் உங்க சிவியை வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிராஜுவேட் ட்ரைனிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் பில்டிங் அ கரியர் இன் சைபர் செக்யூரிட்டி, எஸ்ஆர்இடிஏ இந்த மாதிரி மீட்டப்ஸ்க்கு உள்ளார போனீங்கன்னா, ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போகிறோம், இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இதில் வந்து இது எப்படி கரியர் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ட்ரெண்ட்ஸ் அண்ட் கரியர் பாத்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மீட்டிங் தான். ஈவினிங் இருக்கும். யூ கேன் ஹாவ் பீஸா, யூ கேன் ஹாவ் யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரிங்க்கு பீஸா ஒரு ஃபன் ஃபன் பீரியட் டு ஸ்பீக் வித் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து என்ரோல் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒன் ஈவெண்ட் பர் மந்த் யூஸ்வலாக தேர்ஸ்டே ஈவினிங் தான் நடக்கும். யூஸ்வலாக ஈவினிங்ஸ் தான் நடக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு டேயில் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ ஃபிலிம் படிக்கிறீங்க, இல்லை சோஷியல் மீடியா பற்றி படிக்கிறீங்க, எல்லாத்துக்குமே குரூப்ஸ் இருக்குது. ஓகே. ஹெல்த் கேர் பற்றி பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த் கேர். ஓகே. ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி நெட்வொர்க்கிங். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். ஒன்லி இன் லண்டன், ஒன்லி லண்டனில் வந்து அரௌண்ட் 183 கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. 183 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு எல்லாருமே இங்கே ப்ரெசன்ட். ஸோ டைவர்ஸ். ஓகே. நீங்கள் வந்து அவங்க அந்த ப்ரொஃபஷனல்ஸை பேசலாம். யூ வில் கெட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ வில் ஹாவ் கரியர் க்ரோத், யூ வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ். சி திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஓகே. நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டு, ஒரு ஒரு யூடியூபர் சொல்கிறது என்கிட்ட வாங்க, நாங்கள் விசா அரேஞ்ச் பண்ணி தரோம், நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் விசா எடுத்து தரோம், ஆஃப் லைசன்ஸில் ஒரு ஆஃப் லைசன்ஸில் போயிட்டு எனக்கு விசா கிடைக்குதுன்னு 5 இயர்ஸ் போச்சுன்னா 5 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு ஸ்டக் ஆகிடுவீங்க. இன்ஸ்டெட் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே யோசித்து நம்ம எந்த மாதிரி கரியர் பில்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டோம் 20 லட்சம் ரூபா கொடுத்து ஃபீஸ் கட்டி வந்தாச்சு. நம்ம எப்படி எந்த மாதிரி கரியர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு போங்க. மந்த்லி ஒன் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நீங்கள் செலவே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஃபார் யுவர் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஒரு டியூப் எடுத்துட்டு அந்தந்த ஏரியா பர்மிங்கம்ல நடக்கும். கவன்ட்ரியில் நடக்கும். எல்லா இடத்துலையும் நடக்கும். ஓகே. Go and meet different people from different countries. Okay, you will explore many opportunities. Definitely explore very opportunities. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. ஒரு கண்ட்ரி இருக்கு, பெனின். பிஇஎன்ஐஎன், பெனின். கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் நம்ம. பெனின் இட்ஸ் அ கண்ட்ரி இன் வெஸ்ட் ஆப்பிரிக்கா. ஓகே. ஐ மெட் சம் ஒன் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. ஓகே. இது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இது பக்கத்தில் இருக்கு. ஓகே. பெனின் ஒரு சின்ன கண்ட்ரி தான். பட் அங்கே யார் பிஸ்னஸ் பண்ணுறான்னா இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் குஜராத். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க, தே டூ கேஷ்யூநட் பிளான்டேஷன்ஸ். எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி ஒரு மீட்டப்பில் போயிட்டு பார்க்குறப்ப தான் ஒரு கான்டாக்ட் இருந்து. ஸோ யூ வில் எக்ஸ்ப்ளோர், யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மீட் பீப்புள். ஐடியா நான் என்ன சொல்ல வரேன்னா, வேறு வேறு கண்ட்ரிலேருந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ லண்டன் வந்து யூகே வந்து அந்த பெனிஃபிட் மட்டும்தான் கொடுக்குது. யூ மீட் டிஃப்ரெண்ட் பீப்புள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அது வந்து எப்படி கிடைக்கணும்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போகணும். சிட்டிக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகே. டெஃபினட்டாக போஸ்ட் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களும், போஸ்ட் ஸ்டடி ஒர்க் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கண்டுபிடித்தா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும்.
ஸோ அது பண்ணுங்க. ஓகே. ஏன்னா then, okay, once you find the job, once you do this continuously, uh, go get the sponsors list, செக் த கம்பெனி, வாட் இஸ் த கம்பெனி, அவங்க வெப்சைட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். லிங்க்டின் போங்க, அவங்களோட டேலண்ட் அக்விசிஷனை ஃபைண்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த கம்பெனியில் இருக்க பீப்புளோட காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நெட்ஒர்க் ரேப்போ பில்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நம்பர் டூ, ஃபைண்ட் அ மென்டர்ஷிப், ஒன் ஆர் டூ மென்டர்ஷிப் இன் லிங்க்டின், த்ரூ லிங்க்டின். நம்பர் த்ரீ, கோ அண்ட் அட்டன் ஈவெண்ட்ஸ் த்ரூ லைக் மீட்டப்.com இல்லை ஃபேஸ்புக்கோ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே. நம்பர் ஃபோர், சம்திங் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகே. யூ ஹாவ் டு அவாய்ட் த ஃபாலோயிங் திங்ஸ் மஸ்ட். ஓகே. ஏஜென்ட், ஆஃப் லைசன்சஸ், இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ்க்கு கம்மியாக இருக்க ஜாப்ஸ்க்கு போகாதீங்க. ஓகே. அது நீங்கள் லாஸ்ட் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா முடியிற டைமில் வந்து அது வரலையும் ரெஸ்டாரண்ட்லேயும் ஆஃப் லைசன்ஸ்லேயும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வேலை பார்க்க முடியாமல் இங்கேயே ஸ்டக் ஆகிடுவீங்க. ஓகே. ஸோ இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யூடியூபர்ஸ் இங்கே வீசா வாங்கி தரேன், அங்கே வீசா இருக்குது, அங்கே இது இருக்குது, இவ்வளோ 20 லேக்ஸ் கட்டணும், 10 லேக்ஸ் கட்டணும், டெஃபினட்டாக டோன்ட் டூ இட். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோட இது எப்படி வந்து இதை பற்றி ஃபர்தராக இன்னும் டீப்பாக டைவ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோ எடிட்டிங் இல்லாததுனால அப்படியே தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா செல்ஃபாக எப்படி ஸ்பான்சர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி கம்பெனி ஃபார்ம் பண்ணணும், எப்படி வந்து ஸ்பான்சர் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 20 லட்சம் ரூபாய் வந்து இன்னொரு பையனுக்கு கொடுத்து ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது பதிலாக உங்களை நீங்களே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். திஸ் கம்பெனி திஸ் கண்ட்ரி வெல்கம்ஸ் பிஸ்னஸ் பீப்புள். அதுவும் போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக பண்ணலாம். பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. நீங்களே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். நீங்களே ஸ்பான்சர் லைசன்ஸும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு சாலிசிட்டர்கிட்ட தான் போகணுன்னு ஒவ்வொரு சாலிசிட்டரும் 2000 கொடு, 10,000 கொடு, 5000 கொடு ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. தேவையில்லை. நீங்களே செல்ஃபாக பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஃபீஸில் பண்ணலாம். ஓகே. நீங்கள் எக்ஸ்பர்ட் இல்லை, நான் ஒரு அமைச்சர் டவுட் இருக்குன்னா அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சாலிசிட்டரோ யாரையோ ஹையர் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 100 per session or 200. ஸோ மேக்ஸிமம் லைக் 2 or 3 செஷன்ஸில் நீங்களே செல்ஃபாக எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கான பிஸ்னஸை நீங்கள் செட் பண்ணலாம். செட் பண்ணி உங்களையே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பான்சரோட க்ரைட்டீரியா இருக்குது. அதை வந்து அடுத்தது எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூ ஐடியா ஆஃப் my videos are not to waste money, not to put yourself under pressure. Okay. இதுதான். That's it. Thank you so much. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.